Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. தொடர்ச்சியா நாம ரெண்டு எழுத்துக்களோட உச்சரிப்பை மற்ற கான்சனன்ட் எழுத்துக்களோட சேர்த்து படிக்கும்போது அதோட உச்சரிப்பு காம்பினேஷன் என்ன மாதிரி வருது அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க செக் பண்ணலன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு எழுத்துக்களோட சவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரிவிஷனாவும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த சவுண்ட்ஸை வந்து நல்லா ஃப்ளூவெண்டா எனக்கு வரணும், இந்த சவுண்ட் எல்லாம் நல்லா மெமரியில செட் ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த பிராக்டிஸை தொடர்ச்சியா பண்ணுங்க. இதே மாதிரி மீதி இருக்க சவுண்ட்ஸும் நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா நம்மளால படிக்கவும் அதே மாதிரி நமக்கு எழுதுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த லெசனை நான் உங்களுக்கு ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கான சவுண்டு ஏயு. இதுக்கு வந்து ஒரு சவுண்டு தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சில வார்த்தைகள்ல அவு அப்படிங்கிற சவுண்டு கூட வருது. சில இடங்கள்ல ஆ, அதாவது ஆ அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. தமிழ்ல வந்து எப்படி நம்ம குரில் நெடில் படிக்கிறோம் பாத்தீங்களா? குரில்னா ஆ, நெடில்லாம் ஆ அப்படி படிக்கிறோம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி இந்த ஆ சவுண்ட் நோட்டி ஆன்னு இழுக்க கூடாது. ஓகேங்களா? சோ வந்து நம்ம ஆ ஆ அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆன்ற சவுண்டு வரும். ஓகேங்களா? சில வார்த்தைகள்ல என்ன அப்படின்னா இப்ப ஓக்கு வந்து நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட் வந்து ஓன்னு கொடுப்போம் பாத்தீங்களா? ஓ ஓ அந்த சவுண்ட் மாதிரியும் இந்த ஏயோட சவுண்ட் வந்து சில வார்த்தைகள்ல வரும். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, இப்பு ஆ பா 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 அப்படின்னு இருக்கக்கூடாது. பா அவ்வளவுதான். இப்பு ஆ பா. ஓகே, பா கி பால் கி பால் கி. அதே மாதிரி இக்கு ஆ கா காஷன் 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 காஷன். இட்டு ஆ டா டாட்டர் டாட்டர் டாட்டர். அதே மாதிரி இஃப் ஆ ஃபா ஃபால்ட் ஃபால்ட். இந்த வேர்டு அதிகம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அப்போ இஃப் ஆ ஃபா ஃபால்ட். அதுக்கு அடுத்தது ஜிக்கு வந்து ஏயும் ஏ வரும்போது ஜியோட சாஃப்ட் சவுண்ட் இல்ல ஹார்ட் சவுண்ட் தான் கொடுக்கணும், இக்குங்கிற சவுண்டு. அப்போ இக்கு ஆ கா காடி காடி காடி. ஓகே, அதே மாதிரி இக்கு ஆ ஹா ஹாண்ட் ஹாண்ட். ஓகே, ஹாண்ட். அதே மாதிரி இஜ்ஜு ஆ ஜா ஜாண்ட். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இக்கே கூட வரும்போது அதேதான், இக்கு ஆ கா கா. அந்த மாதிரி கான்ல கா கா அந்த மாதிரி சவுண்ட் வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இல் ஆ லா லாண்ட்ரி லாண்ட்ரி. ஓகே, லாண்ட்ரி இந்த வேர்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இம்மா மா மாண்ட் மாண்ட். ஓகே, இன் ஆ நாட்டி நாட்டி நாட்டி. அதே மாதிரி பு ஆ பாஸ் பாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பாஸ் பண்ணி வை வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்க, ஆறு கூட வரும்போது இல் ஆ ரா ராஞ்ச் 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 ராஞ்ச். சாஸ். சோ இந்த வேர்டும் அதிகம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இஸ் ஆ சா இஸ் சாஸ். ஓகே, இட்டு ஆ டா டாட் டாட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யூ ஆ வா வால்ட் வால்ட். அதே மாதிரி வால்ஸ் வால்ஸ். Y கூட வரும்போது யா அப்படிங்கிற சவுண்டு தான், Z கூட வரும்போது ஜா அப்படிங்கிற சவுண்டு தான். ஓகேங்களா? ஸோ இனி வந்து எல்லா வீடியோஸ்லயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பா இருக்கும். அது டெஸ்டாவும் எடுத்துக்கலாம், ஹோம்ஒர்க்காவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஏயுங்கிற ஆ சவுண்டு. ஓகே, இந்த ஆ சவுண்டுல உங்களுக்கு தெரிஞ்ச 5 வார்த்தைகளை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் ஷேர் பண்றீங்க அப்படின்றத நான் கண்டிப்பா செக் பண்ணுவேன். இந்த லெசன் இன்னொரு டைம் படிச்சு பார்த்துக்கோங்க, ஆன்ற சவுண்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்ற சவுண்ட்ல வரக்கூடிய வேர்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல 5 வேர்ட்ஸ் ஓகேங்களா நீங்க கமெண்டா வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த லெசனை நீங்க ரிப்பீட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் இல்லைன்னா நீங்க ரெஃபர் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இதுல நான் உங்களுக்கு வந்து கே அதே மாதிரி வந்து ஒய் இசட் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இந்த இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருங்க இந்த சவுண்ட்ல அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு லெசனும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆன்றதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில எழுத்துக்களோட வரும்போதுதான் நிறைய வார்த்தைகள் வந்து யூசஸ்ல இருக்கு. சில எழுத்துக்களோட ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்கும், அது நம்ம அதிகமா பயன்படுத்துற வார்த்தைகளா இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக தான் நான் எல்லா எழுத்துக்கூடையும் அந்த சவுண்ட்ஸை போட்டுட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க ஈஸியா இங்கிலீஷை படிக்க முடியும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் முடியும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.